கடந்த 48 மணித்தியாலங்களில் ஹட்டனின் சில பகுதிகளில் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வடவளை புட்லாண்ட் பிரதேசத்தில் உள்ள காடொன்றில் இன்று பகல் தீ பரவியது. தீயினால் 4 ஏக்கருக்கும் அதிகமான பிரதேசம் அழிவடைந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை ஹட்டன் மஸ்கிலியா வீதியின் வரராஜா பிரதேசத்திலும் தீ பரவியுள்ளது. மூங்கில்கள் அதிகளவு காணப்படும் பகுதியொன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயினால் 100க்கும் அதிக மூங்கில் மரங்கள் அழிவடைந்துள்ளன. இதேவேளை ஹட்டன் டெவோன் சரணாலயத்திலும் நேற்று மாலை தீ பரவியது. தீயினால் 10 ஏக்கர் நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளதுடன் மிருகங்களை வேட்டையாடுவதற்காக தீ வைத்திருக்கலாம் என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிக வறட்சியான காலநிலையும் இதற்கு காரணமாக அமையலாம் எனவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கடந்த 5 காடுகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெற்று வருகின்றன. 2 நோக்கங்களுக்காக காடுகளுக்கு தீ வைக்கப்படுகின்றன. காடுகளில் உள்ள விலங்குகளை வேட்டையாடுவதற்காகவே பெரும்பாலும் இந்த செயலில் ஈடுபடுகின்றார்கள். அத்தோடு காடுகளில் உள்ள ஜீவராசிகள் மற்றும் தாவரங்களை கடத்தும் நோக்கத்துடனும் கடத்தல்காரர்கள் காடுகளுக்கு தீ வைக்கின்றார்கள். இதுகுறித்து புதிதாக சிந்தித்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் மாத்திரமே எதிர்காலத்திற்காக காடுகளை பாதுகாப்பதற்கான வாய்ப்பு எமக்கு கிடைக்கும்.